வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் ஒன்ல ரெண்டாவது கேள்வி பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது எக்ஸசைஸ் 3.8. எந்த எக்ஸசைஸ் 3.8 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் தி பாலினாமியல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குண்டான கேள்வி கொடுத்திருக்காங்க. ஏஎக்ஸ் பவர் 4 plus bx power 3 plus 361x square plus 220x plus 100. ஸோ ஆப்வியஸா இதுல இருந்து நீங்க ஏ வழி பி வழி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். புரிஞ்சுங்களா? வழக்கமா நம்ம டிசனிங் ஆர்டர்ல எழுதுவோம், அதாவது இறங்கு வரிசையில எழுதுவோம். அப்படி எழுதும் போது இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஏவும் பியும் முன்னாடி இருக்கு. ஸோ நம்மளால அதை சால்வ் பண்றது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சமைக்கு அசனிங் ஆர்டர்ல எழுத போறோம், அதாவது ஏறு வரிசையில போட போறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சம்முக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கொஸ்டினை வந்து அசனிங் ஆர்டர் கான்செப்டை வச்சு சால்வ் பண்ண போறோம், அதாவது ஏறு வரிசையில். ஸோ அப்போ அசனிங் ஆர்டர்னா கண்டிப்பாக 100 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 எழுதிக்கிறேன். 100 plus 220x plus 361x square plus bx power 3 plus ax power 4 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ எடுத்துக்குவோம். அதாவது 100, அதுக்கு வந்து ரூட் எடுப்போம். அப்ப ரூட் எடுத்தா என்ன வரும்? 100க்கு ரூட் எடுத்தா 10 வரும். அந்த 10 தூக்கி நான் என்ன பண்ணுவேன், இங்கே போடுவேன் 10. இதே 10 இங்கே நான் போடுவேன். அப்ப 10 10 சார் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன், 100 போடுவேன். சிம்பிள் என்ன பண்ணுவேன், சேஞ்ச் பண்ணிட்டு இவனை கேன்சல் பண்ணிடுவேன். ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரேன். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு இவன் 2 பேரையும் இறக்கணும். கரெக்டா? சரி, அப்போ 2 பேரையும் இறக்கணும்னா 220x பிளஸ் 361x ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? மேலே இருக்கிறது 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேலே இருக்கிற 2ஆல மல்டிப்ளை பண்ணா 20. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும், 220xையும் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 20 நான் எடுத்துட்டு கேன்சல் பண்ணணும். அப்ப கேன்சல் பண்ணும்போது ஆப்வியஸா ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். 2 டேபிள் அடிச்சோம்னா 11 டைம்ஸ். ஸோ 11x வரும். இந்த 11x தூக்கி நான் மேல எழுத போறேன். இந்த 11x இருக்கு பாத்தீங்களா? இந்த 11x நான் என்ன பண்றேன்னா இங்க எழுதுறேன். 11x இங்க பிளஸ் 11x. ஆப்வியஸா இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி இந்த 11x கூட மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ 11 2s are 22. ஸோ 22 இந்த 0 எழுதிக்கணும். 220x. அடுத்து பிளஸ் இன்டூ பிளஸ் 11 இன்டூ 11 121. 11 இன்டூ 11 121. x இன்டூ x ஸ்கொயரு. முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போலதான் அதே தான், சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதை கேன்சல் பண்ணிடலாம். சரி, இப்போ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இங்க சம்முக்கு வரேன். பாருங்க, இப்ப 361 இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? 361 இருக்கு. அதே மாதிரி 121 கூட அதை செப்பரேட் பண்ண சொல்றாங்க. பிளஸ் பார்க்க கூடாது. இப்ப சிம்பிள் சேஞ்ச் பண்ணியாச்சு. சோ 361 கூட 121 செப்பரேட் பண்ணும். இப்ப ஆப்வியஸா இதை செப்பரேட் பண்ணோம்னா 240. சோ இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு 240x ஸ்கொயர் வரும். 240x ஸ்கொயர். இப்போ செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அப்ப இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், கீழே இறக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பேரை கீழே இருக்கும். ஓகேவா? சரி, அப்ப 240x ஸ்கொயர் பிளஸ் bx பவர் 3 பிளஸ் ax பவர் 4 எழுதியாச்சு. சரி, இப்போ மறுபடியும் இவ 2 பேரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 20 பிளஸ் 11 2s are 22x போட்டாச்சு. இப்போ இவங்களை டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் எழுதுங்க, போட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க, 240x ஸ்கொயர் டிவைட் பை இவன்ல ஃபர்ஸ்ட் யாரு 20. இப்போ 20 0 கேன்சல். 2 டேபிள் அடிச்சோம்னா 12 டைம்ஸ். இப்போ எனக்கு என்ன வரும், 12x ஸ்கொயர். சரி, இப்போ இந்த 12x ஸ்கொயர் நான் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சால்வ் பண்ண போறேன். பிளஸ் 12x ஸ்கொயர், இங்கேயும் பிளஸ் 12x ஸ்கொயர். இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பாருங்க, 20 into 12 பண்ணணும். புரிஞ்சா? என்னது
20 into 12 அதாவது 20 into 12 னா 12 2s are 24 ஸோ அப்போ 240 x ஸ்கொயர் தான் வரப்போகுது. அதே மாதிரி 22 into 12 22 into 12 நம்ம பண்ணோம் அப்படின்னா 12 2s are 24 again 12 2s are 24 264 அப்போ plus 264 x power 3 ஓகே plus அடுத்து 12 12s are 144 அப்போ 144 x power 4 x power 4 இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணோம்னா ஆப்வியஸா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கான்செப்ட் தானே, அதாவது முழு வர்க்கங்கள் கான்செப்ட். அதுல சிம்பிள் சேஞ்ச் பண்ணோடனே ஆன்சர் என்ன வந்துடும், 0 வந்துடும். அதுதான் கான்செப்ட், புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யோசிங்க, ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ 240 மைனஸ் 240 0. ஓகே ரைட்டு, 0 வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ இது எப்படி 0 வந்திருக்கும், பி கூட 264 மைனஸ் பண்ணி வந்திருக்கும், கரெக்டுங்களா? பி கூட, அதாவது பி கூட 264 மைனஸ் பண்ணி வந்திருக்கும். அப்ப பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0 எழுதலாமா? அதாவது இங்க பாருங்க, பி இருக்குது, பி கூட 264 மைனஸ் பண்ண ஆன்சர் என்னது 0. ஸோ அதை வச்சு கோஃபிஷியன்ஸை விட்டுருங்க, அதாவது x power 3 விட்டுருங்க, நமக்கு தேவை பி தான். ஸோ அப்போ பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0 எழுதலாம். அதே மாதிரி ஏ கூட 144 மைனஸ் பண்ணும்போது 0ன்னு சொல்லலாம், ஏன்னா இங்க சிம்பிள் மைனஸ் தான் இருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி பி ஈக்குவல் டு, இவனை ரைட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 264 ஆயிடும், இவனை ரைட் சைடு கொண்டு வந்துட்டா 144 ஆயிடும், புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் வந்து therefore a is equal to 144, b is equal to 264 சொல்லிட்டு இந்த சம்ம நம்ம முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.